அருமை சகோதரி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்ற போது பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். கேப்டன் ஏன் இப்படி ஆகிவிட்டார் என்று கேட்கின்ற பொழுது துரோகிகள் முதுகிலே குத்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே ஒன்றை இங்கு சிந்திக்க வேண்டும். அரசியலிலே வஞ்சக சகுனியின் சூழ்ச்சியால் பஞ்சபாண்டவர்கள் அழிந்தார்கள். அதை போல கைகேயின் சூழ்ச்சியால் ராமன் 14 வருடம் காணாத வேண்டிய சூழல் ஏற்பட்டது, வனவாசம். அதை போல இங்கே அரசியலில் நம் வரலாற்றில் தொடர்ந்து வஞ்சனையும் சூழ்ச்சிகளும் தான் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி ஏற்பிலே கூறினார்கள் என்று நான் எண்ணுகிறேன். கேப்டனை பொறுத்தவரை பண்பற்ற மனிதர், மக்கள் மனங்களில் குடிகொண்டவர், அக்களுக்கற்றவர், மக்களை நேசித்தவர், நல்லவர்கள் அரசியலில் நீண்ட காலம் வாழ முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்மை விட்டு இறைவன் அவரை பிரித்துக் கொண்டதாகத்தான் நான் எண்ணுகின்றேன். ஆகவே நல்லவர்களாக அரசியலில் வளம் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நேரத்திலே நல்லவர்கள் வர வேண்டும், மக்கள் நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும். கேப்டன் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாகவும் என்னுடைய இரங்கலையும் வருத்தத்தையும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சியினருக்கும் தமிழக மக்களுக்கும் கேப்டன் அவர்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கேப்டன் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டரில் அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியாக நீ கிளம்பி போகணும், மத்திய அரசின் சார்பா அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்தில் நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால உடனே கிளம்பி வந்து இந்த மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். பிரதமர் ஐயா சார்பில் ஒரு மலர் சமர்ப்பித்தேன். ஆனால் கேப்டன் அவர்களுடைய மக்களுக்கோசம் அவர் பாடுபட்டது, அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தருக்கு கூட சாப்பாடு போடாமல் அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் மனம் ரொம்ப இழகின மனம், கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம். அதனால தன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கூட தனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணவர். பல முறை அவரோட இன்டர்வியூவில் நானே பார்த்துருக்கேன். என்னோட டீமில் வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் எனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் கிடைக்கணுன்றதுனால நான் ஒரு சிஸ்டம் ஆரம்பித்தேன். நான் சாப்பிட்றது தான் அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்றது தான் நானும் சாப்பிடுவேன், இதில் பாகுபாடு வேறுபாடு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்து சொன்னார். அதனால ஒரு ஒரு புதிய பழக்கமே உருவாயிருக்கு. இல்லைன்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, இன்னொருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு விதமான சாப்பாடுன்ற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து
அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. அரசியல்ல இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அந்த துக்கத்தை எடுத்து சொல்லவும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தை இல்லை. அதனால நான் பிரேமலதா அம்மா கிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணது கூட நான் இதை எப்படி வெளிக்காட்டுறது எனக்கு தெரியலைங்க அப்படின்னு தான் எடுத்து சொன்னேன். இந்த நேரத்தில் வெயிலையும் மழையும் கருத்தா கொள்ளாம கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் வந்திருக்காங்க. எத்தனை கஷ்டமானாலும் அவரை ஒரு முறை கடைசி முறையாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு போகணும்னு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட தொண்டர் அனைவருக்கும் என்னுடைய துக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்கள் மனசுல இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதே துக்கத்தை பகிர்ந்துகிட்டு தான் பிரதமரைய இங்க இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார். இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய, தன் பணத்தால் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு இந்த துக்கத்தை எடுத்து சொல்றது கூட வார்த்தைகள் சரி போகாது. அதனால அவர் குடும்பத்தாருக்கும், பர்டிகுலர்லி சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டன் அவருடைய இரு குமாரர்களுக்கும், பிரேமலதா அம்மாக்கு திருப்பி என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்கள் அனைவருக்கும் கூட இப்பேற்பட்ட தலைவரை இழந்துட்டோன்ற அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா அவர்களுக்கு கூட ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோங்கிறத மனம் உணர்ந்து இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றன. அது முக்கியமாக மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும். இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியலில் ஒரு மனித நேயத்தோடு இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசில் இருக்கணும். நன்றி. சகோதர சகோதரிகளே, ஒரு துக்ககரமான நேரத்தில் நம் அனைவரும் கூட ஒரு அற்புதமான மனிதன், ஏழைகளுடைய பங்காளராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் காட்டிவிட்டு அவருடைய ஆன்மா இன்று ஆண்டவனுடைய நிழலிலே இளைப்பாற சென்றிருக்கிறது. இந்த துக்ககரமான நேரத்தில் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்மளோடு இல்லை என்பதை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து தென்னிந்திய சினிமாவிலே கோலோச்சி அரசியல் உலகத்தில் தமிழகத்தில் 2 ஆளுமைகள் இருக்கும் பொழுது மக்கள் 3ஆவதாக ஒரு தலைவருக்கு தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பார்கள் என்பதை நமக்கெல்லாம் காட்டி ஒரு அற்புதமான அரசியல் தலைவராக இருந்து தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலுக்கு முயற்சி எடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய அன்பை முழுமையாக பெற்று 2014 தேர்தலில் மோடி ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இருந்த பொழுது தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுத்து பிரதமரோடு நின்றவர் நம்முடைய கேப்டன் ஐயா. அன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் பொன்னார் அவர்கள் கேப்டன் ஐயாவோடு இணைந்து நெருக்கமாக பணியாற்றி ஒரு அற்புதமான பிரதமர் வரும்பொழுது நானும் இருக்கின்றேன் என்று உணர்ச்சி ததும்ப 2014 தேர்தலிலே பாரத பிரதமருக்காக கடுமையாக உழைத்தவர் நம்முடைய கேப்டன் ஐயா. இன்று இந்த மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இங்கே வந்து கேப்டன் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக தன்னுடைய இரங்கல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், கேப்டனோடு இருக்கின்றோம். கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய ஆன்மா தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியலை வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொண்டர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எடுத்து வெற்றிகரமாக நடத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. கேப்டன் அவர்களுடைய 2 மகன்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கேப்டன் ஐயா அவருடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும் என்பதில்
நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். என்றும் உங்களோடு இருப்போம். ஓம் சாந்தி.